ஹை ஆல், வணக்கம். ஸ்மால் சேஞ்ச் பிக் டிஃப்ரென்ஸ். இது ரீசெண்டாக ஒரு கார்ப்பரேட் ட்ரைனிங்கில் ஒரு பர்சன் என்கிட்ட அவங்க ஃபுட்டை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஃபுட்டில் பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டேன், என்னாச்சு, ஏன் இவ்வளோ சால்ட்டாக இருக்குன்னு. என்னன்னு தெரியல, நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் போடுறேன், ஆனால் வந்து வெஜிடபிள்ஸில் ஜாஸ்தி தெரியுதுன்னு சொன்னாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு குக்கிங் டிப் நான் கொடுத்தேன். அது உங்களுக்கும் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்து காளான் மஷ்ரூம்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ நறுக்கியிருக்கேன் இல்லையா. இதை வந்து நான் குக் பண்ணேன்னு வைங்களேன், இவ்வளோ தான் வரும். இந்த டவரால் கூட பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வராது, கொஞ்சம் கம்மியாகவே வரும். ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா, ரொம்ப ஃப்ரை பண்ணால் ரொம்ப கம்மியாகிடும். சப்பாத்திக்கு நீங்கள் அதர் வெஜிடபிள்ஸ், ஆனியன், தக்காளி கூட சேர்த்து போட போகிறீங்கன்னா ஓரளவுக்கு அதை நல்லா ஃப்ரை பண்ணுவீங்க, அது போதும், தீக்க வேணாம். அதுக்கே இதுக்கு வந்து இதை பார்த்து உப்பு போட முடியாது, ஏன்னா இது வந்து கம்மியாகிடும், ரைட். ஸோ இதை வந்து நான் அதை வேக வைக்க போகிறேன்னா இதுக்கு உப்பு போடாமல் எவ்வளோ வந்து கடைசியில் கிடைக்குமோ அதுக்கு தான் உப்பு. இப்போ கேபேஜ், மஷ்ரூம், இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாகக்கூடிய வெஜிடபிள்ஸ். எல்லா வெஜிடபிளுமே அதில் இருக்கிற நீர் போயிடுச்சுன்னா கம்மி தான், வற்றும் கொஞ்சம். பட் இது ரொம்பவே வற்றும். இப்போ பீன்ஸு, கேரட்லாம் விட இது வந்து நல்லாவே வற்றி போயிடும். அதனால் கொஞ்சோண்டு உப்பு தான் போடணும். அப்படி உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எனக்கு வந்து அப்புறமா எவ்வளோ கிடைக்கும்னு தெரியலன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு போடாதீங்க. குக் பண்ணிவிட்டு அப்புறமாவே நீங்கள் கொஞ்சோண்டு அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்ல கம்மியாயிடுச்சுன்னு, அப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சால்ட் அதிகமாகிடாமல் இருக்கும், கரிச்சு போயிடாமல் இருக்கும், ரைட். ஸோ நம்ம வந்து கடைசியில் எவ்வளோ வரப்போகுதோ அதுக்கு தான் காரம், உப்பு, எண்ணெய் எல்லாமே. இப்போ மஷ்ரூம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆயிலே போட மாட்டேன். இந்த மாதிரி ஒரு கடாயில் மஷ்ரூம் போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சு வேக வச்சாலே அதுலேருந்து நீர் நிறையா வந்துட்டு அதுலேயே வெந்துடும். தண்ணியும் ஊற்ற வேண்டாம், நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சமாக காரப்பொடி போடுவேன், அவ்வளோதான். எண்டில் வரப்போகிற இவ்வளோண்டு குவான்டிட்டிக்கு நான் ஃபுல்லாக செஞ்சு காட்டல, ஏன்னா எனக்கு வந்து அதுக்கு போக முடியாது. அது நிறையா ½ அன் ஹவர் வரைக்கும் ஓடும் வீடியோ, அதனால. ஓகே. ஸோ இது ஹோம் ஃப்ரண்ட்டில் சால்ட்டை பார்த்து சேர்த்துக்கோங்க. இது ஒரு நல்ல டிப்புன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான டிப் கொடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், கொடுத்துட்றேங்க. இந்த மாதிரி ரிங்ஸ் இருக்குல்லங்க, என்ன ஆயிடுச்சு, நேற்றுக்கு நான் மாவு அரைக்கும் போது இந்த ரிங்கை வந்து கயட்டலைன்னா எனக்கே பயம் வரும். அப்புறமா இதில் டார்ச்செல்லாம் அடித்து பார்ப்பேன், கல் எதுவும் வெளியில் வந்துடலையேன்ட்டு. ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நார்மல் ஆர்டினரி ரிங்காக இருந்தால் பரவாயில்ல, பட் கல் வச்ச ரிங்காக இருந்தால் மாவு அரைக்கிறச்சே சப்பாத்தி மாவு பிசையும் போது நம்ம இப்படி பிசையிறோம் பார்த்தீங்களா, பிசைஞ்சிட்டு இதை நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணணும். இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ரிங் கண்டிப்பாக இந்த மாவில் இப்படி பட்டு வெளியில் வரும். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு லூஸ் ஆகும். நாளடைவில் வந்து அந்த மாவு பிசையும் போது அது வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வெளியில் வந்துடுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ரொம்ப டேஞ்சரஸ், பயங்கர டேஞ்சரஸ். ஸோ என்ன மாதிரி நீங்களும் அந்த முட்டாள்தனம் பண்ணிடாதீங்க. எடுத்து அப்புறமா பார்க்கக்கூடாது, அதை மறக்காமல் கழட்டி வைக்கணும். குக்கிங் அப்போது மறக்காமல் கழட்டி வச்சுட்டு குக்கிங்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா எடுத்து போட்டுக்கிட்டோம்னா நமக்கு வந்து சேஃப். எனிதிங் வித் முத்து ஆர் எனி அதர் கல், அந்த மாதிரியானது உண்டு. இது ஹோம் ஃப்ரண்ட்க்கு. இப்போ வந்து கார்ப்பரேட்டுக்கும் நான் ஒரு ஐடியா கண்டிப்பாக கொடுப்பேன்னு உங்களுக்கே தெரியும். என்னோடய டிப் ஃபார் கார்ப்பரேட் 80-20 பிரின்சிபல், பேரட்டோஸ் பிரின்சிபல். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா மஷ்ரூம் எடுக்கிறோம், அது கொஞ்சமாக போயிடுது அவுட்கம், கரெக்ட். இதே ஆப்போசிட்டு கார்ப்பரேட்டில் எந்த வேலை 20% ஆஃப் யுவர் எஃபர்ட் அண்ட் டைம் போட்டு பண்ணால் 80% அவுட்கம் கொடுக்குமோ அதை ஃபஸ்ட்டு செஞ்சிடுங்க, ரைட். உங்களோட கோர் ஆக்டிவிட்டியில், நாட் அ நான்-கோர் ஆக்டிவிட்டி. உங்களோட கோர் ஆக்டிவிட்டியில் யூ வில் கெட் அ 80% அவுட்கம் ஃப்ரம் அ 20% ஆக்டிவிட்டி. அதை ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க. ஹாவ் அ நைஸ் 80% அவுட்கம், ஆப்போசிட் ஆஃப் திஸ் மஷ்ரூம். ஓகே. ஸோ வெரி நைஸ் மீட்டிங் யூ ஆல். எனக்கு வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க. இது மாதிரி எனக்கு 100 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, எனக்கு 1000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இதெல்லாம். ஸோ நானும் சொல்லிடணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள்லாம் யார், உங்களெல்லாம் மீட் பண்ணல, ஆனால் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் எங்கேருந்து வந்தாங்க. தேங்க்யூ வெரி மச். சில பேர்கிட்ட நானே கூட கேட்டிருப்பேன், சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களான்ட்டு. ஆனால் நிறையா பேர்கிட்ட நான் இவ்வளோ பேர்கிட்ட கேட்டதான் எனக்கு நினைவே இல்லை. ஸோ எங்கேருந்தும் எனக்கு இவ்வளோ பேர் இருக்கீங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறையா பேர் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் உப்பை கம்மியாக போட்டு நான் கரெக்டான உப்பை போட்டு சமைச்சிட்டு ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை.